நாம் கண்டிப்பாக கர்த்தருடைய அவருடைய ரட்சிப்பை குறித்து நாம் சொல்ல வேண்டும். அதனால தான் வேத வசனம் சொல்லுகிறது, தீத்து 2:12 சொல்லுகிறது, நாம் அவபக்தியும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து என்று சொல்லி வாசிக்கும். அவபக்தியும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி என்று வாசிக்கிறோம். நீங்களும் நானும் எதற்காக இந்த உலகத்திலே ஜீவனம் பண்ணுகிறோம் என்று சொன்னால், ஒரு தெளிந்த புத்தியோடு இருக்க வேண்டும். ரட்சிப்பை குறித்து சொல்லுகிறது. அவபக்தியை நம்முடைய வாழ்க்கையை விட்டு நீக்க வேண்டும். லௌகீக இச்சைகளை நம்முடைய வாழ்க்கையை விட்டு நீக்க வேண்டும். தெளிந்த புத்தியோடு நீதியையும் தேவ பக்தியும் உள்ளவர் இவ்வுலகத்திலே நீங்களும் நானும் ஜீவனம் பண்ண வேண்டும். அதாவது வாழ வேண்டும். நீங்களும் நானும் எப்படி இந்த பூமியிலே வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் என்று சொன்னால், ஒரு தெளிந்த புத்தியோடு இச்சைகளை வெறுத்து லௌகீக காரியங்களை நாம் வெறுத்து ஒரு தெளிந்த புத்தியோடு நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் நாம் இவ்வுலகத்திலே வாழ வேண்டும், ஜீவனம் பண்ண வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார். அதனால தான் தீத்து 2:13 சொல்லுகிறது, நாம் நம்பியிருக்கிற ஆனந்த